பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ், இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டாருக்கு இடையே ஒரு கடுமையான பரபரப்பான போட்டி நடக்குது. அந்த போட்டியில யாரு ஜெயிச்சுட்டு அந்த லாக்கர் ரூமுக்கு போக போறாங்க அப்படின்ற சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைவருமே லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஏதோ ஒரு ரீதியில ஹெல்ப் ஆகுது. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலா இந்த டாஸ்கோட வின்னர் யாருன்னா அது சூப்பர் டீலக்ஸ் இல்ல, பிக் பாஸ் வீட்டார் அப்படின்றத நான் காலையிலேயே 2வது வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 6:30 மணிக்கு. ஸோ 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த டாஸ்க்ல. அதுல ஒன் பை ஒன்னா போயிட்டு சம்பவங்கள் செய்ய வேண்டியதுதான். ரூல் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது கேப். அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சென்டரா ஒரு சர்க்கிள் இருக்கு, 2 கார்னர்ல ரெட் கலர் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஓகே, இங்க சென்டர் 2 கார்னர்ல 2 பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இப்ப சென்டர்ல ஒரு கேப் வச்சிருவாங்க, 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் வந்து அந்த கேப்பை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு திரும்ப அந்த பொசிஷனுக்கு போயிட்டு தலையில கேப்பை போடணும் அப்படின்றது தான் ப்ரோமோ படி நமக்கு தெரியுது. இதெல்லாம் கெஸ் தான். இப்பதான் வரும்னு நினைக்கிறேன், லைவ்ல வரப்போகுது. அதான் திவாகர் கன்ஃபெஷனுக்கு போயிட்டு வராரு கரெக்டா. ஸோ அந்த கேப் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல அவங்களோட அந்த கேப்பை ஃபர்ஸ்ட் ஓடியாரோம், கேப் எடுக்கிறோம். ஸோ அவங்களோட ஒரிஜினல் பொசிஷன் போயிட்டு அந்த கேப்பை தலையில போடணும். அதுதான் டாஸ்கோட ரூல்ஸா இருக்கும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கானா வினோத்தும் இன்னொரு பக்கம் துஷார் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. துஷார் போய் ஃபர்ஸ்டே அந்த கேப் எடுத்துட்டான். எடுத்துட்ட உடனே ஒரு பக்கம் சத்தம் கேட்கிறோம், போடு 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 போடு, அடித்து நவுத்து சுதார் போடு போடுன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. கானா வினோத் விட்டுருவாரா, போயிட்டு ஒரே லாக் பண்ணி அப்படியே செமையா பாடியை ஹோல்டு பண்ணி லாக் பண்ணி அந்த கேப்பை புடுங்க முயற்சியில தீவிரமா செயல்படுறாரு. எனக்கு என்னமோ கானா வினோத் டாஸ்க் எல்லாம் தரமா சம்பவம் செய்யறாரு போல இருக்கு மக்களே. பாக்குறதுக்கு தான் ஆள் இப்படி இருக்காரு, ஆனா டாஸ்க்னா வந்துட்டா நான் வேற மாதிரி இறங்கி அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கி அடிக்கிற மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. இட் வாஸ் குட். அதுல டஃப் ஃபைட்ல ஒரு பாயிண்ட்ல துஷார் இந்த மாதிரி கேவலமா விளையாடாதீங்க, வலிக்குது, நான் மேல உட்காராதீங்கன்ற மாதிரி சில பல சலசலப்புகள் ஏற்படுது. அதை மீறி அந்த டாஸ்க்ல கானா வினோத் தான் போய் நிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்டர்மீடியேட்ல ஸ்டார்டிங் ஆஃப் த கிளிப், அந்த ப்ரோமோல ஸ்டார்டிங் ஆஃப் த கிளிப் வந்து ஒரு பக்கம் துஷாரு, இன்னொரு பக்கம் கானா வினோத் தான். ஆனா லாஸ்ட் எண்டில் தள்ளி விட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்ம் மேல போய் ஏறி நிக்கிறதும் கானா வினோத் தான். ஸோ கரெக்டா பிளாட்ஃபார்ம்ல போய் ஏறி நின்று அந்த தொப்பி மாற்ற மாதிரி விஷுவல்ஸ் காமிச்சாங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஒன்னு. 2வது யாரு, ஒரு பக்கம் ரம்யா ஜோ, இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ மற்றும் எஃப்ஜே. இந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கெமி மற்றும் கமருதீன். அதுல ரம்யா ஜோ செமையா டாஸ்க்லயும் ரம்யா ஜோன் வந்துட்டா நானும் புயல் மாறுறா அப்படின்ற மாதிரி இறங்கி ஆடுறாங்க போல. அவங்களும் அந்த கேப்பை எடுத்துட்டு ஓடிடுறாங்க. எப்படி அவங்களும் அந்த கேப்பை எடுத்துட்டு ஓடிடுறாங்க. பட் அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறது தான் பெரிய விஷயம், ஓடுறது பெரிய விஷயம் இல்ல. அதுங்காட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போய் கெமி அண்ட் கமருதீனுக்குள்ள பயங்கரமான தள்ளுமுள்ளு சண்டைகள் ஏற்படுது வித்தின் த டாஸ்க்னால எந்த பிரச்சனையும் வராதுன்றதால அங்க ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இதுல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு பரபரப்பை நமக்குள்ள உண்டாக்குறாங்க. நமக்கு தான் ரிசல்ட் தெரியுமே, பிக் பாஸ் வீட்டார்னு. அது லீக் இன்ஃபர்மேஷன் வராம இருந்திருந்தா பரபரப்புன்னு பார்த்துருக்கலாம். பட் இன்ஃபர்மேஷன் வரணுன்றதால அதை பரபரப்பா எடுத்துக்க முடியல. இன்னொரு பக்கம் இந்த டாஸ்க்ல பார்வதியை பார்ட்டிசிபேட் பண்ணாம உட்கார வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஓடி போயிட்டு, ஏன்னா தோல்வியும் ஒத்துக்க மாட்டாங்க, தோத்துட்டும் வந்து ஐயோ அவங்க போயிருந்தா மட்டும் பண்ணியிருப்பாங்களா, அவங்க போயிட்டு மட்டும் இது மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு உட்காந்து புலம்பிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பார்வதியை எடுத்துட்டு செல்லாமல் அந்த டாஸ்கை ஜெயிச்சிருப்பார்கள் என்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா டோட்டலி 6 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த 6 பேர் என்னும் போது நம்ம ப்ரோமோலயே ஒரு 3 பேர் பார்த்தாச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா சுபிக்ஷா பிளே பண்ணுவாங்க, வியானா பிளே பண்ணுவாங்க, இன்னும் 2 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைட்ல இருந்து, இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தானே, அந்த ஒருத்தர் யார் வேணாலும் மாத்திக்கலான்றது பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு 1000 ரூபாய் பாயிண்ட் ஜெயிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க பிக் பாஸ் டீமார். ஸோ 1000 பாயிண்ட் இந்த டாஸ்க் ஜெயிச்சோன்னா 1000 பாயிண்ட் வரப்போகுது. அதை எடுத்துட்டு போய் இவங்க பொருள் எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணினா இவங்க பிளே பண்ணலாம். அந்த பொருள் எடுத்துட்டு வரும்போதே பயங்கரமான பிளே பண்ணலாம் பிக் பாஸ் வீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அங்க சூப்பர் டீலக்ஸோட பேட்ச் போட்டிருக்கும், பிக் பாஸோட பேட்ச் போட்டிருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா உள்ள போயிட்டு சூப்பர் டீலக்ஸ் இது எடுக்காம வெறும் பிக் பாஸ் மட்டும் எடுத்துட்டு வரலாம். பிக் பாஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், வேற மாதிரி ஒரு கேமா அமையும். ஏன்னா பிக் பாஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தா ஃபைனல் செலெக்ஷன் அவங்க கிட்ட போகும்ல, சூப்பர் டீலக்ஸ் கிட்ட. அப்போ அந்த சூப்பர் டீலக்ஸ் கிட்ட போச்சுன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, 1000 பாயிண்ட் செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணாங்கன்னா வைத்தறிச்சலோட செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணா அந்த பிக் பாஸ் வீட்டாருக்கு வர்றது, பிக் பாஸ் வீட்டார் தான் சாப்பிட முடியும், சூப்பர் டீலக்ஸால கூட சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்படி வந்தா அவங்க மாட்டிப்பாங்க. இல்ல நம்ம இன்னொரு மாதிரி பிளே பண்ணலாம், வேற மாதிரி கேம் எடுத்துன்னு போவோம். அவங்க நேத்து இவ்வளவு பேச்சு பேசினாங்கல்ல, நம்ம அவங்க கிட்ட வாய்ப்பை கொடுத்து அவங்களோட முகத்திரியை கிழிக்க முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணோம்னா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடணும். சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ்ன்ற மாதிரி மொத்தமா எடுத்துன்னு வந்துட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு செகண்ட்ல, குறிப்பிட்ட செகண்ட்ல செலக்ஷன் பண்ணுவாங்கல்ல, அப்போ அவங்க ஈக்குவலைஸும் நியாயம் தர்மம் நீதி நேர்மைன்னு பேசுறாங்கல்ல, அப்போ சூப்பர் டீலக்ஸ் பிரிக்குதா நேர்மையா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்.
ஐ மீன் ஃபேர் கால் என்னன்னா நேத்து 650 ரூபாய்க்கு பிக் பாஸ் வாங்கினாங்கல்ல, இன்னைக்கு 350, இன்னைக்கு என்ன பண்ணும் அந்த 650 ரூபாய் சூப்பர் டீலக்ஸ் வாங்கிட்டு 350 ரூபாய் இங்க கொடுக்கணும். இட் இஸ் ஏ ஃபேர் டீல் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். நேத்துக்கும் இன்னைக்கும் கணக்கு சரியா போச்சுன்னு பண்ணலாம். அப்படி பண்ணுவாங்களா? அப்படி பண்ணலன்னா அங்க சில பேரோட முகத்திரைகள் கிழிக்கப்படும். என்னடா நேத்து ஒரு நியாயம் பேசுனீங்க, இன்னைக்கு ஒரு வெட்டி வெங்காய நியாயம் பேசுறீங்கன்ற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் விளையாடலாம். என்னெல்லாம் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுதுன்றது நான் பார்த்துட்டு சொல்றேன். உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க மக்களே, மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.